எல்லாமே பெஸ்ட் தான், நாளையுமே பெஸ்ட் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த பிள்ளைங்க பாடினது போல கர்த்தர் இந்த இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறது பெஸ்ட் தான். சாதாரணமாக நம்முடைய ராமன் சாமுவேல் அவர்கள் அவங்க பிள்ளைங்க எல்லாம் பாக்குற சின்ன சின்ன பிள்ளைங்க இவ்வளவுதான் இருப்பாங்க. ஆனா அவர் ஒரு கொத்தனாரா இருந்தாலும் கூட அவங்க பிள்ளைகளை 3 பிள்ளைகளையும் படிக்க வைத்து நல்ல ஒரு வேலைக்கு போக கர்த்தர் கிருபை செய்தார். அவர் நினைத்து பார்க்கல இப்படி ஒரு சின்ன ஒரு ஜெப வீடை நான் கட்டுவேன் என்று சொல்லி அவர் நினைத்து இருக்க மாட்டார். ஆனா கர்த்தர் அவன் தீர்மானித்திருக்கிறான். ஆகவே எல்லா திட்டமும் தீர்மானமும் நாம் அறியாமல் ஒன்றுமே நடக்காது. ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு யாத்திராகமம் புஸ்தகம் ஒரு வசனத்தை சொல்லி நான் செபிக்கலாம். யாத்திராகமும் 34:10 எடுத்த வாசிங்க. யாத்திராகமம் 34:10. இதோ நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன்னை கொண்டு செய்வேன். எல்லா ஜாதிகளும் கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து நீ செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அது நடக்கும். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா இந்த காரியம் நீங்களும் நானும் தீர்மானித்ததல்ல. இந்த ஜெப வீடு நான் கேட்ட என்கிட்ட இன்விடேஷன் கொடுக்கும்போது கேட்டேன், இப்ப அது ஆலய பிரகாரம் மாதிரி ஒழுங்கு எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டேன். இல்லன்னு காலையில ஆராதனை நம்முடைய சபைக்கு தான் போவேன், மாலையில ஜெப கூட்டம் இங்க நடத்துவேன் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப சந்தோஷமானது. நம்ம சபையை விட்டு விடக்கூடாது. ஆகவே இந்த மற்ற காரியங்களை இங்க நீங்க நடத்தலாம். ஆனா இந்த வசனத்துல கர்த்தர் சொன்னது போல மோசேக்கு சொல்லுகிறார், ஜாதி. ஹல்லேலூயா. எந்த ஜாதியாரும் காண முடியாத அதிசயத்தை இந்த இடத்துல கர்த்தர் நடத்துவார். அது மாத்திரமல்ல, அவரோடு கூட இருக்கிற இனஜன பந்துக்கள் அவர்களும் காணும்படி கர்த்தர் செய்வார். அது மாத்திரமல்ல, அவர் கூடவே போறாங்க பாத்தீங்களா, அவர்களும் காணப்படும்படியான ஒரு காரியத்தை அதிசயத்தை கர்த்தர் நடத்திப்பார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஏறெடுக்கிற ஜெபங்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இது அற்பமா இருக்கலாம், ஆனா இதுல கர்த்தர் ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இடத்துல ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. இது சாதாரணமான ஒரு ஜெப வீடு அல்ல. இவர்கள் முட்டி போட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் பதிலாக இருப்பார். காரணம், இந்த இடத்துல ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது அதே அதிகாரத்துல 9ஆவது வசனத்தை வாசிப்பார்கள் என்று சொன்னார், இங்கு கூடி வருகிறவர்கள் சமாதானத்தை கண்டு கொள்வார்கள். ஹல்லேலூயா. இந்த சமாதானம் இந்த இடத்துல வந்து கூடி ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. மெய்யாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்கிட்ட சொன்னாங்க, அண்ணே 5:30 மணிக்கெல்லாம் வந்துருங்க, ஷார்ப்பா இதை தொடங்கிடலான்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் காலதாமதமானாலும் எனக்கு இதை பார்க்கிறப்ப மெய்யாகவே ஆச்சரியமா இருக்குது. நிறைய பேருக்கு இது கர்த்தர், நிறைய பேருக்கு இந்த சாக்கியம் இல்லை, ஆனா இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நானும் என் மனைவி பேசிக்கிட்டோம். அவங்க நான் பார்க்கிறப்ப சின்ன குழந்தைங்க அந்த சர்ச்சுக்கு வரும்பொழுது இந்த பிள்ளைகள் படித்து பெரிய ஆளா இருக்கிறாங்க, நல்ல படிப்பு படித்திருக்கிறாங்க, நல்ல வேலை செய்யறாங்க. இவரும் அந்த வேலை செய்யறாரு. இதன் மத்தியில ஊழியம் செய்யணும்னு ஒரு வாஞ்சை அவருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இருக்கிறதை நாங்களும் சபையாரும் நாங்கள் மெய்யாகவே அவர்களை வாழ்த்துகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த இடம் மெய்யாகவே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாய் ஆண்டவரை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. மத்தேயு 16:18 சொல்லப்பட்டபடி இக்கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி இந்த சபை வீடுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த பாதாளத்தின் வாசல்களும் ஆண்டவரை மேற்கொள்ளாதபடி பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை வந்து கூடி ஜெபிக்கிற
ஒவ்வொருவரும் ஆண்டவரே சமாதானத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த ஜெப வீட்டில வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அற்புத சுகங்கள், அதிசயங்களை குடும்பத்துல ஆச்சரியமான விதத்துல கர்த்தர் நடத்திட்டு அநேக சாட்சிகளை எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி. இந்த பிள்ளைகள் பாடின இந்த பாடங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் ஆண்டவரே கூடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த பிள்ளைகள் மேல் கிருபையாய் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் படிப்பதற்கு தேவையான ஞானத்தை, அறிவை, புத்தியை ஆண்டவரே தெளிந்த ஆண்டவரே புத்தியை கர்த்தர் கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் நிமித்தமாய் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.